கிளியருக்கும் டூ யூ கிளியருக்கும் என்னங்க வித்தியாசம்? இந்த ரெண்டையுமே நான் யூஸ் பண்ணி கேட்டிருக்கிறேன். அதனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். கிளியர்ங்கிற வார்த்தையை வச்சே உனக்கு கன்ஃபியூஷன் ஆமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இப்ப இந்த கன்ஃபியூஷனை எப்படி கிளியர் பண்றேன்னு மட்டும் பாருங்க. அதுக்கு முதல்ல நீ தெளிவா இருக்கிறியா? ஆர் யூ கிளியர்? எஸ், ஐ அம் கிளியர். இப்ப இந்த இடத்துல கிளியர் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவா, அதாவது பண்பு சொல்லா வந்து உட்கார்ந்து இருக்கு. அதாவது நீ தெளிவான நிலையில இருக்கிற அப்படிங்கிற நிலையை பத்தி பேசுறதுனால ஆர் யூ கிளியர் அப்படின்னு தான் கேட்கணும். ஓகே, அப்ப டூ யூ கிளியர்? இப்போ நீ என்னைய பார்த்து டெய்லி நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸை கிளியர் பண்றீங்களான்னு கேட்கிறப்போ டூ யூ கிளியர் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் டெய்லி இந்த மாதிரி கேட்கணும். இந்த இடத்துல கிளியர்ங்கிற வார்த்தை வெர்பா வந்து உட்கார்ந்து இருக்கு. வெர்புனா ஒரு செயல். சந்தேகங்களை நீக்குகிறீர்களா, நீக்குதல்ங்கிற செயலை சொல்லியிருக்கிறதுனால டூ யூ கிளியர் அப்படிதான் வந்து கேட்கணும். ஏன்னா இது ஒரு பிரசன்ட் டென்ஸ். ஓகே, ஆர் யூ கிளியர்? என்னங்க யோசிக்கிறீங்க? ஆர் யூ கிளியர்? கமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். ஏங்க உங்க வழக்கமான பஞ்சு? ஒவ்வொரு தடவையும் பஞ்ச் சொல்லிட்டு இருந்தா நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்மள பஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம்.